பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இதை பார்க்கும்போதே பல முகங்களில் சிரிப்பை பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் அறிவிக்கிற சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு ஒரு வேத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனத்தின் பிற்பகுதி. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இந்த வசனத்தை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றது யார் அப்படின்னா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் வாழ்ந்ததாக நம்ம வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம் தான், அப்படிதானே? கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு. நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்மை அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்திருந்த, சாபத்தில் விழுந்து கிடந்த, பிசாசின் பிடியில் விழுந்து கிடந்த நம்மை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சும்மா ஒரு நேரம் போறதுக்கு, இல்லைன்னா டூர் போற மாதிரி, இங்கேருந்து ஊட்டி கொடைக்கானல் போற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் வரல. அவர் ஒரு மிகப்பெரிய டாஸ்கோட வந்தார். நான் சொன்னேன்ல, நம்மை தூக்கி எடுப்பதற்காக, அசுத்தத்தில் இருந்த நம்மை தூக்கி எடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் அவருக்கு பிதா கொடுத்த ஒரு டாஸ்க், ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற டைம்ல இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஃபினிஷ்ட், இட்ஸ் ஃபினிஷ்ட். நான் செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் வைத்திருப்போம் என்று சொன்னால் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, பிதா நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை முடிப்பதாக இருக்கட்டும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில பல காரியங்கள் இருக்கலாம், பல எண்ணங்கள் இருக்கலாம், பல தனிப்பட்ட சூழ்நிலைகள்ல நிறைய விஷயங்கள், உங்களுக்கு ஆசைகள் இருக்கலாம், இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்ட்டு. ஆனா தேவன் உங்களை எதுக்கு இந்த உலகத்துல வைத்தார், ஏன் இந்த உலகத்துல அவர் உங்களை படைத்தார், எதுக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்களை உயிரோட வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். இயேசு கிறிஸ்து அதை தான் செய்து முடித்தார். வேதத்துல சில மனிதர்களை கூட நான் உங்களுக்கு உதாரணமா சொல்ல முடியும். பவுலை பாருங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் மிகப்பெரிய ஊழியம் செய்த ஒரு மனுஷன். அந்த மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில சாக போற தருணத்துல சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஓட்டத்தை முடித்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், எல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். நான் முடிச்சிட்டேன், இதை முடிச்சிட்டேன், அதை முடிச்சிட்டேன், இதை முடிச்சிட்டேன், எதெல்லாம் காட் எனக்கு கொடுத்துருக்கிறாரோ, எந்த ப்ராஜெக்ட் எல்லாம் எனக்கு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு டாட் வைக்கிறாரு. அந்த அளவுக்கு ஆணித்தரமா சொல்றாரு, இதுக்கு தான் நான் வந்தேன், இதை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு. நீங்கள் ஸ்கூல்லலாம் ரெக்கார்ட்ஸ் கொடுப்பாங்க. 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் கொடுப்பாங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து ஒரு ஸ்டாம்ப், ஒரு இது அடிப்பாங்க, இட்ஸ் ஃபினிஷ்ட். இல்லை அப்படின்னா அதில் ஒரு ஆணி அடிப்பாங்க, ஒரு ஓட்டையை போடுவாங்க. ஏன்னா அந்த நோட்டு முடிஞ்சிருச்சு, அந்த முடிச்சிட்டாங்க அப்படின்னு. நீங்கள் காலேஜுக்குலாம் போனீங்கன்னா லேப்லலாம் சில அசைன்மெண்ட்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு கொடுத்த ஒர்க்கெலாம் முடிச்சிட்டேன், எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டேன். ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அப்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போது அந்த சந்தோஷத்துல தான் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து அந்த சந்தோஷத்துல சொல்றாரு, எனக்கு கொடுத்த எல்லா ரெக்கார்டிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டேன், எனக்கு கொடுத்த எல்லா அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு பயங்கர சந்தோஷத்துல சொல்றாரு. ஆனா இன்னும் சில மனுஷர்கள் இருக்கிறாங்க. எலியாவை பாருங்களேன். ஒரு டாஸ்க் ஆண்டவர் கொடுக்குறாரு, எசேபேலை பார்த்து பேசணும், எசேபேலை கொல்லணும், இதுதான் அவர் கொடுத்த டாஸ்க். ஆனா அவரால் அதை செய்ய முடியல. உடனே சூரச்செடியில போய் படுத்துக்கொண்டா, கர்த்தாவே போதும், கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை உயிரை கொடுக்கறதுக்காக, சூசைட் பண்றதுக்காக போய் படுத்து இருக்கிறாரு. அப்போ அதை அவரால் முடிக்க முடியல. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குற ஒரு விஷயம், எலியாவா இருக்க போறீங்களா இல்லை பவுலா இருக்க போறீங்களா? எலியாவை போல, ஆண்டவரே நீங்க எனக்கு சொன்னதை என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அதை கிவ் அப் பண்ற ஆளா இருக்க போறீங்களா? இல்ல நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், காட் எனக்கு கொடுத்த இதை எல்லாத்தையும் நான் செய்வேன், நான் இனியும் செய்வேன் அப்படின்னு சொல்ற பவுலா இருக்க போறீங்களா? அப்படின்னு சொல்ற இயேசு கிறிஸ்துவா இருக்க போறீங்களா? நீங்க தான் முடிவு எடுக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு கதை சொல்லியிருக்கிறேன், ஒரு வண்ணத்து பூச்சி கதை. ஒரு சின்ன பொண்ணு அவங்க அப்பாட்ட ஒரு வண்ணத்து பூச்சியை கையில பிடிச்சிட்டு வந்து அப்பாட்ட கேட்டுச்சான், அப்பா என் கையில ஒரு வண்ணத்து பூச்சி இருக்கு, இது உயிரோட இருக்கா இல்லை செத்து போச்சா அப்படின்னு. உடனே அந்த அப்பா சொன்னாரா, இது உயிரோட இருக்கிறதும் செத்து போறதும் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுச்சு, என்னப்பா சொல்றீங்க அப்படின்ட்டு கேட்டப்போ அந்த அப்பா சொன்னாரா, ஆமா, ஒருவேளை இது உயிரோட இருக்குன்னு சொன்னா நீ இது ஒரு ப்ரெஸ் பண்ணா போதும் அது செத்து போயிடும், இல்ல இது செத்து போச்சுன்னு சொன்னா நீ காட்டுவ உயிரோட தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ டிசிஷன்ஸ் இஸ் அப் டு யூ, உங்களோடது, முடிவு உங்களோடது. நீங்க பவுலா இருக்க போறீங்களா இல்ல வேணான்னு சொல்ற எலியாவா இருக்க போறீங்களா? நீங்க தான் முடிவு எடுக்கணும். தேவன் உங்களுக்கு என்று இந்த உலகத்துல பிறக்கும் பொழுதே ஒரு சில டாஸ்க், ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருக்காரு. ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா கூட தெரியலனா கூட ஆண்டவர்கிட்ட கேளுங்க.
பவுலிடத்துல சொல்லப்பட்ட டாஸ்க் உலக புரஜாதிகளிடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சொல்லப்பட்ட டாஸ்க் சிலுவையில் மரித்து பலியாகி ரத்தம் சிந்தி ஜனங்களை மீட்டுக் கொள்ளணும். எலியாவின் இடத்துல சொல்லப்பட்ட டாஸ்க் எசபேலை அழிக்கணும். அவங்களுக்குலாம் தெரிஞ்சு இந்த டாஸ்க் தான் எனக்கு கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அதை சிலர் செய்து முடித்தார்கள், சிலர் செய்து முடிக்கல. அதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், எலியாவா இருக்க போறீங்களா, பவுலா இருக்க போறீங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை செய்வதுதான் என்னுடைய போஜனமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அதாவது உங்களுடைய சித்தத்தை செய்யறது தான் என் வயிறு பசியாவே இருக்கட்டும்பா. அந்த அளவு நீங்க ஒரு தீர்மானத்தை எடுத்தீங்கன்னா நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். என்னோட கூட செஞ்சு ஜெபிக்கிறீங்களா? அப்பா, உம்மிடத்துல நீங்க கொடுத்த விஷயங்களை செய்யறதுக்கு எனக்கு பலனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். இந்த வசனத்தை வாசிச்சு முடிச்சுட்டு யோவான் 17:4 வசனம், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அருமையான வேத பகுதிக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே எனக்கென்று நீர் நியமித்திருக்கிற காரியங்களை செய்து முடிக்க எனக்கு பலனை தருவீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் தொடுவீராக. உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும். செய்து முடிக்கிறவர்களாக இருக்கட்டும். இடையில நின்று விடாதபடிக்கு, எலியாவை போல மனச்சோர்வுடைய அடைந்து விடாதபடிக்கு நீர் பலப்படுத்துவீராக. மனச்சோர்வடைந்தவர்கள் இதை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே நீர் பலப்படுத்தி உற்சாகப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.